ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் இருக்குல்ல, ஐந்தாண்டு திட்டங்கள் நோக்கங்கள் நமக்கு மறந்து போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ முதல் ஐந்தாண்டு திட்டம்னா அதோடைய நோக்கம் என்ன, 6வது ஐந்தாண்டு திட்டம் நோக்கம் என்ன, 10வது ஐந்தாண்டு திட்டம் அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஞாபகம் இருக்கும், ஒரு வேளை இது 8வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். ஸோ அதனால் ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஷார்ட்கட்டு என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு காதில் மட்டும் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஐடியான்றது எக்ஸாமில் கூட தாராளமாக வந்துடும். ஓகேவா? கெஸ்ஸிங்லேயே என்ன பண்ணலாம், நீங்கள் தாராளமாக போட முடியும். ஃபஸ்ட்டு ஒன்று, முதலாவது ஐந்தாண்டு திட்டம். ஓகேவா? முதலாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது வேளாண்மை. நான் ஃபஸ்ட்டு ஐந்தாண்டு திட்டங்களுடைய நோக்கங்களை சொல்லிடுறேன். 2வது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது தொழில்துறை. ஓகேவா? இப்போ முதலாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. வேளாண்மை சார்ந்த விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. வேளாண்மை எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. நீர்ப்பாசனம், மின்சாரம். ஏன்னா வேளாண்மை பண்ணணுன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம் தானே. இலவச கரண்ட்டு கொடுக்கணும். நீர்ப்பாசனங்கிறது முக்கியத்துவம் தானே. நீர்ப்பாசனம் இல்லைன்னா எப்படி வேளாண்மை செய்ய முடியும்? ஸோ அப்போ இதுக்கெல்லாமே முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு புத்தகத்தில் வேளாண்மை அப்படின்ற ஒரே வார்த்தையில் சொல்லியிருப்பாங்க. அப்போ முதல் முக்கியத்துவம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி தான், முதல் முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கணும்? வேளாண்மைக்கும் விவசாயம். ஓகேவா? அதுக்கு தான் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி 2வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா தொழில்துறைக்கான நோக்கம் அப்படின்றத அடிப்படையாக கொண்டது. தொழில்துறையை முன்னேற்றணும். ஓகேவா? வேளாண்மை அப்படிங்கிறது முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் மட்டும் நோக்கமாக கிடையாது. எல்லா ஐந்தாண்டு திட்டத்துலேயும் வேளாண்மை அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் அது மட்டும்தான் நோக்கமாக இருக்கும். ஓகேவா? மற்ற ஐந்தாண்டு திட்டங்களில் அதுவும் நமக்கு கவர் ஆகும். ஆனால் கொடுத்துருக்க மாட்டாங்க. இருந்தாலும் முக்கியமான நோக்கம் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 2வது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தோம்னா தொழில்துறைக்கு என்ன பண்ணுவாங்க, அதிகமான முக்கியத்துவம். ஏன்னா வேலைவாய்ப்பு ரொம்ப முக்கியம். தொழில்துறைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால தான் தொழிற்கொள்கைகள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. 1948, 1956, 1977, 1980, 1990, 1991 அப்படின்னு சொல்லிட்டு 6 வகையான நமக்கு தொழில் கொள்கை உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி 2வது ஐந்தாண்டு திட்டம் தொழில்துறைக்கான முக்கியத்துவம். செய்யும் தொழில் நம்ம 2 கண்கள் மாதிரி. செய்யும் தொழில் எப்படின்னா நம்மளுடைய 2 கண்கள் மாதிரி. ஓகேவா? அப்போ 2ங்கிறது 2வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்தது 3வது ஐந்தாண்டு திட்டம். 3வது ஐந்தாண்டு திட்டம்னா சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சொந்த முன்னேற்ற நிலையை. ஓகேவா? சொந்த முன்னேற்ற நிலையில் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல். சொந்த அப்படின்றத மாற்றிக்கோங்க. சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். 3வது ஐந்தாண்டு திட்டம் எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலான்னா, 3 அப்படிங்கிறத நம்ம மூன் அப்படின்னா நிலவு தானே. மூன் அப்படின்னா நிலவு தான். எனக்கு இந்த உலகத்தில் சுதந்திரமே கிடைக்கலப்பா, நான் பேசாமல் மூணுக்கு கிளம்பி போகலான்னு இருக்கேன், அங்கேயாச்சும் போய் சுதந்திரமாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னே படிச்சிருங்க. ஓகேவா? எனக்கு இந்த உலகத்தில் சுதந்திரமே கிடைக்கல, எங்கே போனாலும் எனக்கு வேலை இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யன்னு நிறைய வேலையாக வருது, நான் கிளம்பி பேசாமல் மூணுக்கு போய் சுதந்திரமாக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி படிச்சுக்கலாம். ஸோ அடுத்தது 4வது ஐந்தாண்டு திட்டம் நிலையான வளர்ச்சி அப்புறம் தற்சார்பு நிலை. ஓகேவா? நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலை அப்படிங்கிறது 4வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். நிலையான அப்படின்றதுல இதில் நிலை அப்படின்னா நிலையான வளர்ச்சி இருக்கணும்னா 2 விதமாக நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம். நிலையான வளர்ச்சி இருக்கணும்னா நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, 4 காசு சம்பாரிச்சா தான் நம்மளை மதிப்பாங்க. ஊரில் 4 காசு சம்பாரிச்சா தான் நம்மளை மதிப்பாங்க. அவன் 6 காசுலாம் சொல்ல மாட்டான், சும்மா சொல்கிறதே 4 காசு சம்பாரிச்சா தான், இல்லை 4 காசு இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க, அப்போ நல்லா படித்து வேலைக்கு போகணும் அப்படின்லாம் சொல்லி அட்வைஸ்லாம் பண்ணுவாங்கள்ல. அப்போ நிலையான வளர்ச்சி அடையணும்னா 4 காசு சம்பாதிக்கணும். 4 காசுங்கிறது 4வது ஐந்தாண்டு திட்டம் இங்கே. ஓகேவா? அதே மாதிரி இதை விட இன்னொரு ஷார்ட்கட் இருக்குன்னா, நிலைன்னு வருதுல்ல, நம்ம வீட்டில் எல்லாருமே நிலக்கதவு இருக்கும்ல, அந்த நிலை அப்படிங்கிறது 4 பக்கங்கள் கொண்டது. ஸோ அதை வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது 5வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா சுரங்கத் தொழில் மற்றும் வேளாண்மை. ஓகேவா? சுரங்கத் தொழில் மற்றும் வேளாண்மை அப்படிங்கிறது 5வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியமான நோக்கம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அஞ்சுதல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு சுரங்கம் இருக்குது, போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, ஒரு பெரிய சுரங்கம் ஒன்று இருக்குது, எப்பா உள்ளே போய் என்ன எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எது உள்ளே போவா, நானும் போக முடியாது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்கள்ல. அப்போ சுரங்கம் அப்படின்னாலே உள்ளே போகிறதுக்கு அஞ்சிரோம்ல. ஓகேவா? அஞ்சிரோம், அதை பயப்படுறோம்ல. ஸோ அதுங்க அஞ்சிரோம் அப்படிங்கிறது 5வது ஐந்தாண்டு திட்டம். அதேமாதிரி வேளாண்மைன்றது எல்லாத்துக்குமே வரும். ஓகேவா? அடுத்தது 6வது ஐந்தாண்டு திட்டம். இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா
கரீபி கட்டாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரீபி கட்டாவ் அப்படின்னா வறுமை ஒழிப்பு அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, நமக்கு கரீபி கட்டாவ்னு கேட்டாலும் வறுமை ஒழிப்புன்னு கேட்டாலும் 6வது ஐந்தாண்டு திட்டம் நம்ம சொல்லணும். ஓகேவா, அதே மாதிரி தொழில்துறை தற்சார்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதோடைய கான்செப்ட் என்னென்னா, தொழில்துறை வந்து தற்சார்பு இருந்தால் தான் நம்ம வறுமையை ஒழிக்க முடியும். எப்படி வறுமையை ஒழிக்க முடியும்? அப்போ தான் நிறைய பேருக்கு வேலை கொடுக்க முடியும்ல, அப்போ வறுமை ஒழிஞ்சு போயிடும்ல. இதுதான் கான்செப்ட். ஓகேவா, இருந்தாலும் நம்மளுடைய ஷார்ட்கட்டு வறுமை ஒழிப்பு. வறுமையில் வறு அப்படின்னு இருக்குல்ல, அதே மாதிரி ஆறுலேருந்து மீனை பிடிச்சி வறுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஆறுலேருந்து மீனை பிடிச்சி வறுத்து சாப்பிடுவோம். மீனுக்கு இங்கே விஷயம் கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு சாப்பிட்ற பொருள், ஒரு ஷார்ட்கட்டுக்காக சேர்த்தது. ஆறுங்கிறது 6வது ஐந்தாண்டு திட்டம், வருங்கிறது வறுமை ஒழிப்பு. வறுமை ஒழிப்புனா என்ன இருக்கணும்? தொழில்துறை தற்சார்பு இருக்கணுன்றதுலாம் இது ஒரு பேஸான விஷயம். ஓகேவா, அடுத்தது 7வது ஐந்தாண்டு திட்டம். 7வது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தோம்னா தன்னிறைவு பொருளாதாரம், அப்புறம் ஆக்கப்பூர்வ வேலைவாய்ப்பு வழங்கல். ஓகேவா, ஆக்கப்பூர்வ வேலைவாய்ப்பு வழங்கல், அதே மாதிரி தனியார் துறைக்கு முன்னுரிமை. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, தனியார் துறைக்கு முன்னுரிமை கொடுத்துட்டோம்னாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு வேலை கிடச்சிரும். ஓகேவா, ஏன்னா எல்லாருமே கவர்மெண்ட் செக்டாரில் இருக்க முடியும், எல்லாருக்குமே கவர்மெண்ட் செக்டாரில் வேலை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கமும் அந்தளவுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா, அப்போ என்ன பண்ண முடியும், வேலைவாய்ப்பை கொடுக்க போகிறது யார் அப்படின்னா விட்ரா உள்ள ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் தனியார் துறைக்கு முன்னுரிமை கொடுத்தா நம்ம நிறைய பேருக்கு நிறைய வேலைவாய்ப்பை கொடுத்துடலாம். ஓகேவா, சென்னையெலாம் வந்து பார்த்தோம்னா ப்ரைவேட் செக்டார் தான் அவ்வளோ ஜாஸ்தி. சென்னை முக்கியமான இந்த தொழிற்பூங்கா அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம். அப்போ 7வது ஐந்தாண்டு திட்டம் சரி எப்படி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தன்னிறைவு பொருளாதாரம், அதேமாதிரி ஆக்கப்பூர்வ வேலைவாய்ப்பு வழங்குதல். முக்கியமாக தனியார் துறைக்கு முன்னுரிமை கொடுக்குறது தான் அந்த 7வது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கமே. ஓகேவா, ஃபுல்லாகவே ப்ரைவேட் செக்டாருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க 7வது ஐந்தாண்டு திட்டம். அப்போ ப்ரைவேட் செக்டாருக்கு போனோம், நம்ம ஏன் கவர்மெண்ட்டுக்கு வரோம்? ப்ரைவேட் செக்டார் போனால் 7 நாளும் தொல்லை பிடிச்ச வேலைப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. திடீர்னு ஓவர் டைம் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 நாளில் ஒரு நாள் கூட நமக்கு லீவு கிடைக்குமா அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. திடீர்னு ஓவர் டைம் இருக்குது, ப்ரொடக்ஷன் வந்து நம்ம அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ 7 நாளுமே லீவு இருக்குமா, லீவு இருக்காதா அப்படின்றது நமக்கு கஷ்டமான விஷயம். ஓகேவா, அப்போ தன்னிறைவு பொருளாதாரம், ஆக்கப்பூர்வ வேலைவாய்ப்பு வழங்குதல், தனியார் துறைக்கு முன்னுரிமை. ப்ரைவேட் செக்டாரில் 7 நாளும் ஒர்க்கு இருக்கும். ஓகேவா, அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அந்தளவு கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு ப்ரைவேட் எவ்வளோ பரவாயில்ல தான், ஒரு ஷார்ட்கட்டு அவ்வளோதான். அப்படி இல்லை அப்படின்னா 7 நாளும் தண்ணி அடிக்காமல் இருப்பா. ஓகேவா, 7 நாளும் தண்ணி அடிக்காமல் இருந்தோம்னா பொருளாதாரம் மேலே போயிடும். ஆனால் உண்மையாகவே 7 நாளும் தண்ணி அடித்தா தான் பொருளாதாரம் மேலே போயிட்டுருக்குன்னு வச்சுப்போமே. இங்கே சும்மா ஷார்ட்கட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பா நான் எதுவும் சொல்லலை, சும்மா ஒரு காமெடிக்கு சொல்கிறேன். அதே மாதிரி 8வது ஐந்தாண்டு திட்டம். 8வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா மனித வள மேம்பாடு. மனித வள மேம்பாடுனா ஃபஸ்ட்டு என்ன, HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதுதான் மனித வள மேம்பாட்டு குறியீடுன்னு சொல்லுவாங்க. மனித வள மேம்பாடு அப்படின்னா என்ன, மனித வளம் மேம்படணும் அப்படின்னா என்னென்ன, மேம்படுறதுக்கு என்னென்ன ஒரு மனிதனுக்கு வேணும்? அவனுக்கு வேலை இருக்கணும், கல்வி, நல்ல தரமான கல்வி இருக்கணும், சமூக நலம். ஓகேவா, இந்த 3 விஷயம் இருந்துச்சுனாலே மனித வளம் அப்படிங்கிறது மேம்படும். ஓகேவா, அப்போ மனித வள மேம்பாட்டை எட்டணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா, மனித வள மேம்பாட்டை இந்திய நாடு சீக்கிரம் எட்ட போகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். எட்ட போகுது அப்படின்னா 8வது. ஓகேவா, மேம்பாட்டை எட்டணும். ஓகேவா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது 9வது ஐந்தாண்டு திட்டம். 9வது ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி அப்படிங்கிறது நவகிரகம் அப்படின்னு ஷார்ட்கட். ஓகேவா, இந்த சமூகத்தில் நீதி கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நவகிரகம் மாதிரி இந்த நாட்டை சுற்றி வந்தோம்னா தான் சமூகத்தில் நீதி கிடைக்கும் அப்படின்னு கூட நம்ம ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நவகிரகம் அப்படின்னாலே அப்படின்னாலே 9 அப்படிங்கிறது தானே குறிக்கிது நமக்கு. அப்போ சமூக நீதி அப்படின்றது எப்போ கிடைக்கும் அப்படின்னா நவகிரகத்தை எப்போ நம்ம சுற்றி வரோமோ அப்போ தான் நமக்கு சமூக நீதி கிடைக்கும் அப்படின்னு கூட ஜஸ்ட்டு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி 10வது ஐந்தாண்டு திட்டம். 10வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா அடுத்த 10 வருஷத்தில், அதாவது அந்த திட்டம் வந்து அந்த பிளான். ஓகேவா, அந்த பிளான் நடைமுறையாகிறதுலேருந்து 10 வருஷத்தில் தலா வருவாய். ஓகேவா, தலா வருவாயின்றது 2 மடங்காக உயரணும். ஓகேவா, தலா வருவாய்னா ஒவ்வொரு மனிதனுடைய வருவாயின்றது 2 மடங்காகணும். 200 சம்பாதிக்கிறோம், 400 சம்பாதிக்கணும். ஓகேவா, தலா வருவாயை 2 மடங்கு உயர்த்தணுங்கிறது தான் 10வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்,
10 தலை ராவணன், 10 தலை, பத்தலை, ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாமா? 10 தலை ராவணன்னு வச்சுக்கிட்டோம்னா தலைங்கிறது தலை வருமானம் அப்படின்னு சொல்லலாம். தலா வருமானம் இல்லை, தலை வருமானம் அப்படின்னு சொல்லலாம். 10ங்கிறது ஐந்தாண்டு திட்டம். 10 தலை ராவணன், பத்தலை, ஏதோ ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். 11ஆம் ஐந்தாண்டு திட்டம், 12ஆம் ஐந்தாண்டு திட்டம். 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. 11 நம்ம நம்பர் மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? நம்பர் அப்படின்னா 2 1 போடுவோம். 2 1 அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? 1ங்கிறது ராக்கெட்டு மாதிரி இருக்கா? ராக்கெட் எப்படிப்பா போகும்? ஸ்வைன்னு போகும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரொம்ப விரைவாக போகுதுல்ல. ஓகேவா? விரைவாக அதிகமான ஸ்பீடோடு போகுதுல்ல. ஸோ அப்படி விரைவாக போகிறது எது அப்படின்னா 11. அந்த 1 2 1 இருக்குல்ல, ரெண்டுமே ராக்கெட்டு மாதிரி. ஓகேவா? இப்போ ராக்கெட் வந்து விரைவாக போகும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சின்னு 11க்கு பார்த்தோம்ல, அந்த உள்ளடக்கிய அப்படின்ற வார்த்தைக்கு அப்புறம் நிலையானன்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது 12வது ஐந்தாண்டு திட்டம். ஓகேவா? முதல் முக்கியத்துவம் வேளாண்மை. நம்ம செய்கிற தொழில் 2 கண்கள் மாதிரி. ஓகேவா? 3க்கு இந்த நாட்டில் எனக்கு இருக்கிறதுக்கு சுதந்திரமே இல்லை, நான் 3ல் போய் சுதந்திரமாக இருக்க போகிறேன். ஓகேவா? 6லேருந்து மீன் பிடிச்சி வறுக்கணும். 7 நாளும் ப்ரைவேட் செக்டாரில் வேலை இருக்குப்பா, மேம்பாட்டு எட்டணும்ப்பா. ஓகேவா? நவகிரகம் மாதிரி சுற்றி வந்தால் தான் எங்கள் நாட்டில் எனக்கு சமூக நீதி கிடைக்கிது. ஓகேவா? 10 தலை ராவணன் அப்படின்னு படிச்சுக்கலாம். ஓகேவா? 11 2 1 பார்க்குறதுக்கு ராக்கெட்டு மாதிரி இருக்குது. ராக்கெட் எப்படி போகும்? விரைவாக போகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். இது ரொம்ப ஈஸியான விஷயம். சரி, வேறு என்ன இதில் இதாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டிபி தார் அவர்களுடைய அடிப்படையில் முன்வரைவு. ஓகேவா? அதாவது 5வது ஐந்தாண்டு திட்டத்தின் முன்வரைவு யாரால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னா டிபி தார் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நம்ம 5 பார்த்துருப்போம்ல, சுரங்கத்துக்குள்ளே போனால் அஞ்சிரும். ஓகேவா? சுரங்கத்துக்குள்ளே போகிறதுக்கே அஞ்சுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ தார் ரோடு போட்டு கொடுக்க வேண்டியதுதானே? சுரங்கத்துக்குள்ளே தார் ரோடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் அஞ்சாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, கொஞ்சம் பயப்படாமல் போகலாம்ல, அப்படின்னு நம்ம ஒரு ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி முதலீட்டு திட்டம் 6வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முக்கியமான ஒரு பிளான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான், முதலீடு அப்படின்றது தான். ஓகேவா? ஏன்னா தொழில்துறை தற்சார்பு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. வறுமையை ஒழிக்கணும். வறுமையை ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்? நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நிறைய தொழிலை வந்து மேம்படுத்துங்க, ஆட்டோமேட்டிக்காக வறுமைன்றது ஒழியும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 6வது ஐந்தாண்டு திட்டத்தில் நமக்கு வருது. அதே மாதிரி எல்பிஜி, அதாவது புதிய பொருளாதார கொள்கை, லிபரலைசேஷன், ப்ரிவலைசேஷன், குளோபலைசேஷன், தாராளமயம், தனியார் மயம், உலகமயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்திய நாட்டில் உலக பொருளாதாரம், உலக நாடுகளுடைய வரவேற்பு வந்து நம்ம ஏற்றுக்கிறது. ஓகேவா? இந்தியாவில் நிறைய முதலீடுகளை கொண்டுட்டு வந்து குவிக்கிறது. எப்படி அப்படின்னா, இந்தியாவில் வந்து தொழில் பண்ணணும் அப்படின்னா நிறைய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. ஸோ அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தி விட்டு எங்கள் நாட்டில் எல்லாருக்கும் வேலை கிடைச்சா போதும், எப்போ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நிறையா வந்து பண்ணுங்கப்பா, எங்கள் நாட்டில் நிறைய நாடுகள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இங்கே இருக்கக்கூடிய எங்கள் மக்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துவது தான் அந்த எல்பிஜி அப்படின்ற முறை. எல்பிஜினா நம்ம எப்படி படிச்சுக்கலாம் தெரியுமா? இங்கே நமக்கு தெரிஞ்ச எல்பிஜி என்னது? லிக்விடு பெட்ரோலியம் கேஸ். வீட்டில் சிலிண்டர் வச்சுருக்கோம்ல, அந்த சிலிண்டர் தான். இப்போ சிலிண்டரை பார்த்தா எப்படி இருக்கணும்? சிலிண்டருக்கிட்டேருந்து இப்போ நம்ம கொஞ்சம் எட்டவே இருக்கணும். ஓகேவா? சிலிண்டருக்கிட்டேருந்து எப்படி இருக்கணும்? எல்பிஜி சிலிண்டருக்கிட்டேருந்து கொஞ்சம் எட்டியாக இருக்கணும். ஆமாம், வெடிச்சு புண்ணா ரொம்ப ஆபத்து தானே. ஓகேவா? அதனால் எல்பிஜி சிலிண்டருக்கிட்டேருந்து எல்லோரும் எப்படி இருங்க? கொஞ்சம் எட்டியே இருங்க. அதுதான் எட்டு அப்படின்னா 8வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ அடுத்தது இந்த பர்சன்டேஜ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் 2, 3. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 3.6, செகண்டு அது வந்து 4.1, 3 வந்து 5.6. அதே மாதிரி இதில் சிலதுக்கு மட்டும் நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். 5வது ஐந்தாண்டு திட்டம் பாருங்களேன், 4.4% இலக்கு, ஆனால் கிடச்சது 4.8, அதிகமாகவே கிடச்சிருக்கு. ஓகேவா? ஆனால் 5ல் வந்து பார்த்தோம்னா 5வது ஐந்தாண்டு திட்டத்தில் வெறும் 4 இருக்குது. 5வது ஐந்தாண்டு திட்டத்தில் வெறும் 4ஓட மடங்காகவே இருக்குது பாருங்கள், 4.4. ஓகேவா? ஆனால் கிடச்சது 4.8ங்கிறது 2 4 சேர்ந்தா 8 தானே. அப்போ 5வது ஐந்தாண்டு திட்டத்தில் வெறும் 4ஆகவே இருக்குது அப்படின்னு நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான், ஏதோ எனக்கு தெரிஞ்சது. அடுத்தது 7வது ஐந்தாண்டு திட்டம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். 5% இலக்கு, 6% கிடச்சிது 7வது ஐந்தாண்டு திட்டத்தில். 5% இலக்கு, 6% கிடச்சிது 7வது ஐந்தாண்டு திட்டத்தில். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா 12வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு 8%. லாஸ்ட்டுக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க, இது கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 8% 12வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு, அது தெரிஞ்சுக்க வேண்டியதான். மற்றபடி எந்தெந்த ஐந்தாண்டு திட்டங்கள் சக்ஸஸ்ஸு, எது தோல்வி அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஷார்ட்கட் அப்படிங்கிறது.
ஓகேவா, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுது, ஷார்ட்கட் பிடிச்சிது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகேவா, வேறு எது வேணாலும் ஷார்ட்கட் வேணாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னால் உடனே ரெடி பண்ணி தர முடியாது. பட் அந்த ஒரு 10 டேஸ் அந்த கேப்புக்குள்ளே நான் கண்டிப்பாக வந்து ஷார்ட்கட் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.